நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். முகத்துக்கு தெரிவியுங்கள். அவரது அழைப்பினை எங்கள் மன்னர் ஏற்றுக்கொள்கிறார். மிக விரைவில் நல்லவேளையில் பயணம் தொடங்கி மிதிலை வருகிறோம். தாங்கள் எங்கள் சார்பில் மிதிலாபதியிடம் தெரிவியுங்கள். மிதிலையும் அயோத்தியும் உறவால் இணையும் இந்த சம்பந்த மகத்தானது. இந்த இணைப்பின் விளைவால் ஆரியாவர்த்தத்தின் இருவரும் சக்திகள் சங்கமிக்கின்றன. வணக்கத்திற்குரிய முனிவரே, மிக பணிவுடன் மன்னர் ஜனகரின் சார்பில் தங்கள் பாராட்டுகளுக்கு நான் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். மன்னவா, மிதிலை மாநகர் செல்ல தங்கள் ஆணையை எதிர்பார்க்கிறேன். நான் போய் தாங்கள் வரும் சுப செய்தியை என் மன்னவரிடம் உடனே தெரிவிக்க வேண்டும். தமக்கு என் வாழ்த்தும் அனுமதியும் தேவவிரதரே. அங்கு சென்றதும் எனது இரு மைந்தர்களிடமும் எம் ஆசியை, அன்பினை, எமது பாராட்டுக்களை தெரிவியுங்கள். மைந்தன் ராமனிடம் கூறுங்கள், உன்னை பிரிந்து உயிரை பிரிந்த உடல் போல் இருக்கிறேன் என்று. பாலன் ராமனை பிரிந்தால் இந்த ராமப்பிரியனும் இல்லை. ஸ்ரீ ராமலட்சுமணரை பாலர் என்று சொல்ல தங்களுக்கு உரிமை உண்டு மன்னவா. புவனங்களை எல்லாம் அவர்கள் வீரத்தாலும் நெஞ்சின் ஈரத்தாலும் வாழ வைக்கும் அவதார புருஷர்கள். அந்த தீரர்களுக்கு வீர புதல்வர்களுக்கு தந்தையாகின்ற பாக்கியம் தேவருக்கும் கிடைக்காது மன்னவா. தம்மை போன்ற மகத்தானவர்களின் தரிசனத்தால் நான் தன்யனானேன். மிக்க இனிமையாக பேசுகிறீர்கள் தேவவிரதரே. எனது மைந்தர்கள் பற்றி சுப செய்தி தந்தீர்கள். அதற்காக நாம் தரும் பரிசனை ஏற்றுக்கொள்ளும். தம்மை போன்ற புகழ்பெற்ற மன்னரிடமிருந்து பரிசு பெறுதல் பெறற்கரியதொரு பேராகும். ஆனால் அரசே, இது எங்கள் குமாரியின் புகுந்த வீடு. இங்கிருந்து எதையும் எடுத்து செல்லுதல் நீதிக்கும் மரபுக்கும் புறம்பானது. மன்னவா, மன்னித்து நான் செல்ல அனுமதியுங்கள். சிந்தனைக்குரிய சிறந்த கருத்து. மகாத்மா ஜனகரின் ராஜதூதரிடம்தான் இந்த பண்பை எதிர்பார்க்கலாம். அரசே, இந்த தேவவிரதன் பேசிய கருத்து ஏற்கத்தகுந்தது. மன்னவா, விடை தாருங்கள். இனிமேல் குருதேவர் ஆணையிட்டு மற்ற காரியங்களை நிர்ணயம் செய்யுங்கள். அரசே, உலகமே மகிழப் போகிறது. ராமனின் திருமணத்துக்காக மிதிலை புறப்பட நாளை மறுநாள் சூரியோதயத்தில் பிரஸ்தானம் செய்து பிற்பகல் ஆரம்பிக்கும் நேரம் சுப முகூர்த்தத்தில் கணேச கௌரி பூஜை முடித்து புறப்படலாம். மைந்தா பரதா, மைந்தா சத்ருக்னா, குருதேவர் வசிஷ்டர், நமது கௌரவத்திற்குரிய சான்றோர்கள் வாமதேவர் ஜாவாலி, கஷ்யப முனிவர், இந்த மகாத்மாக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுங்கள். அனைத்து அமைச்சருக்கும், அரசின் பணியாளருக்கும், அயோத்தியில் உள்ள எல்லா மக்களுக்கும் மிதிலை தந்த திருமண செய்தியை சொல்லுங்கள். திருமண பயணத்திற்கு அனைவரையும் உடனே புறப்படச் சொல்லுங்கள். நமது சேனாதிபதியிடம் சதுரங்க சேனைகள் ஆயத்தமாகிருக்க ஆணையிடுங்கள். நேரம் குறைவு, நிகழ்த்த வேண்டிய பணிகள் அதிகம். ஏற்பாடுகளை நீ விரைவாக செய்ய வேண்டும் பரதா. தாங்கள் நிம்மதியாக இருங்கள் குருதேவா. அமைச்சர் சுமந்திரரே, மகாராணி, ராமன் வாழ்க்கையில் நலம் பெற்று வாழ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். தானத்துக்காக இந்த பொன்னும் மணிகளும், அந்தன பெருமக்களுக்கு எண்ணற்ற பசுக்களும், பொக்கிஷத்திலிருந்து தேவையான பொருட்களும் வாரி எடுத்து வழங்குங்கள்.
தங்கள் எண்ணப்படியே தங்கள் மன்னவரும் கூட எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார். அவர் ஆட்சியே ஜனங்களுக்காக. ஆரிய சுமந்திரரே, திருமண பயணம் தொடங்குவதற்கு முன்னால் பிராமணரும் யாச்சகரும் கேட்கிறதை கொடுங்கள். எதிர்பார்த்து வந்தவர் ஏமாந்து விடக்கூடாது. இந்த நாட்டை ஆளுபவன் மக்களை நல்ல நிலைமையில் வைக்காவிட்டால் அவன் ஆடம்பர விழா நடத்துவதற்கு இங்கே உரிமை இல்லை. இவர் என்றும் மக்களுக்காகவே வாழ்பவர் மகாராணி. அது சரி சுமந்திரரே, மிதிலைக்கு போனதும் முதல் காரியம் சீதையின் மாதாவுக்கு எனது அன்பினை வணக்கத்தை சொல்லுங்கள். அவர்களிடம் சொல்லுங்கள், ராமனை மைந்தனுக்கு சமமாக மதியுங்கள், சீதையை பற்றி சிறிதும் கவலைப்படாதீர்கள் என்று. சீதை எங்களுக்கு மருமகள் அல்ல, பிரியமகள் என்று சொல்லுங்கள். கோசலையின் மடியிலே அமருகின்ற அதிர்ஷ்டத்தை பாசத்தை பெறுவாள் என்று சொல்லும் சுமந்திரரே, செல்லும். स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदा स्वस्ति नस्तारिक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. அயோத்திக்கரசே, மிதிலையே தங்களை வரவேற்கிறது. பெருமகிழ்ச்சிக்குரிய நாள் இது. தமது திருவடிகள் பட்டு என் மாளிகை பெருமை அடைந்தது. மிதிலாதிபதி, தமது அழைப்பு வந்தது. அன்பனும் அழைப்பில் பிணைப்பில் கட்டுண்டு வந்துவிட்டோம். இத்தனை மகிழ்ச்சி, இத்தனை சிறப்பும் என்னை தேடி வந்தது தங்களால் தானே. இதனை கனவிலும் கூட நான் எதிர்பார்க்கவில்லை. ரகுகுலத்துடன் இன்று சம்பந்தம் ஏற்படுவதால் என் வம்சம் விண்ணளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் விதேகராஜனே? இந்த தரணியின் மீது யாருக்கு யாருடன் சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கிறது அவன் கைகளில் தான் இருக்கிறது மன்னா. அவனே விரும்புகின்ற சமயத்தில் தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறான். அந்த பரமேஸ்வரனின் இச்சைக்கிணங்க இன்று அயோத்தியம் மிதிலையும் இரண்டும் சரிசமமான சம்பந்திகளாகிவிட்டன. இல்லை மகரிஷி, அப்படி அல்ல. எளியவன் நான், பெண்ணை பெற்றவன். தங்கள் தாசன். அயோத்தி மன்னனுக்கு சமமாவேனா? ஆமோதிக்கிறேன் மன்னர் ஜனகரே. எமக்கும் உமக்கும் சமநிலை என்பது சரியல்ல. இன்று தாம் ஒரு வள்ளல், நானோ ஒரு யாச்சகன், கேட்க வந்தவன். நான் உமது வாசலில் நின்று உமது கன்னியை தானம் வாங்க வந்தவன். தானம் சிறந்தது, அதிலும் கன்னியாதானம் மிகச் சிறந்தது. சாத்திரமும் சொல்கிறது கையேந்துபவன் சிறியவன் என்று. கேட்கும் கை வழங்கும் கைக்கு ஈடாகாது. அக்கருத்தில் தாம் என்ன ஆணையிட்டாலும் தலைவணங்க காத்திருக்கிறேன். தாம் எத்தனை உயர்ந்தவர் மன்னர் தசரதரே. தமது அன்பனும் வலைவரித்து தாம் விதேகத்தையே பிடித்து விட்டீர்கள். தம்மோடு சேர்ந்து தேவகுருவுக்கு இணையான வசிஷ்டர், பாமதேவருடன் மிகப்பெரிய மகான்களை வரவேற்கும் வாய்ப்பினால் வாழ்க்கையிலே ஜனகன் உயர்ந்து விட்டேன். விதேகராஜனே, மிதிலைக்கு வருகை தந்த மன்னர் தசரதர், மகரிஷி வசிஷ்டர் மற்றும் திருமணத்தை நடத்தித் தர வந்த பெரியோர்கள் அனைவரும் பயணம் வந்த களைப்பு நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். ஏற்றதொரு சுபமான முகூர்த்தத்தில் நீங்கள் இரு சம்பந்திகளும் குரு மகான்களுடன் அமர்ந்து நிகழ இருக்கும் சீதாராம கல்யாணத்தை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அண்ணா அண்ணா, நம் தந்தை வந்திருக்கிறார். அவருடன் பரதண்ணாவும் சத்ருகுணனும் வந்திருக்கிறார்கள். மன்னர் ஜனகர் அவர்களை மாளிகைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். போய் தந்தையை தரிசித்து. இல்லை லக்ஷ்மணா, நாம் இருப்பது முனிவர் விஸ்வாமித்திரர் ஆதீனத்தில். அவருடைய அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது. அவர் சொன்ன பிறகு செல்லலாம்.
பாராட்டுகிறேன் ராமா. உன்னுடைய பணிவும் பண்பாடும் மற்றவருக்கு படிப்பினை. உங்கள் இருவரையும் நானே மன்னவர் தசரதரிடம் அழைத்துச் செல்ல வந்தேன். வாருங்கள், செல்லலாம். வணக்கத்துக்குரிய முனிவருடன் வந்தன ராம லக்ஷ்மணரே, உடன் எழுந்தார் தசரத மன்னர், சென்றார் தன்னை மறந்து. ராமா, அயோத்தியை பற்றி நீ நினைத்தாயா? நினைத்திருப்பாய். பெற்றவரும் மற்றவரும் நினைவுக்கு வந்திருப்பார்கள். தந்தையே, அவர்களின் நினைவுதான். நம்பிக்கையுடன் எந்த பணிக்காக அனுப்பினீர்களோ அது குறித்த சிந்தனையுடன் அரண்மனை நினைவுகளும் எங்கள் நெஞ்சிலே கனிந்து கொண்டே இருந்தன. உங்கள் சிந்தனையால் செயல்பட்டோம், உங்கள் ஆசியால் செய்து முடித்தோம். இந்த சிறு பிராயத்திலேயே சிறப்பான லட்சியத்துக்காக செயலாற்றி புகழனை சேர்த்தாயோ? அந்த புகழ் எனக்கு இந்த வயது வரை கிட்டவில்லை. தன் மகனை தந்தை புகழ்ந்தால் பொறுப்பேற்கும் பயிற்சி தந்தது தாம்தானே? தம்முடைய வழிப்படியே நடந்தேன், பணிபுரிந்தேன், அதை முடித்தேன். தாம் தேவலோகம் சென்று புகழ்கொடியை நிலைப்படுத்தி வந்தீர்கள். அன்று அதை நான் செய்தது நாடாளும் மன்னன் என் கீர்த்தியை நிலைநாட்ட, என் போர் திறமையை எதிர்ப்போர் இல்லை என அற்புதம் நிகழ்த்தும் ஆசையில் செய்தது. இன்று நீ புரிந்த பணிகள் உன் தந்தை ஆணைக்காக, குருதேவர்களின் சேவைக்காக, மக்களின் நலனுக்காக, ரிஷிகள் முனிவர்கள் தவசிகளின் யாகத்தினை காக்க. இதில் தான் உன் சிறப்பே இருக்கிறது. உன் போன்ற லட்சிய மைந்தனை பெற்றதால் நானும் உன் அன்னையும் பெறும் மகிழ்வோடு உனது ரகுவம்ச முன்னோர்களின் புகழேட்டிலே இன்னும் ஒரு சிறப்பு இடம் பெறுகிறது. நான் புகழ்ந்து பேசுவது ஒரு மாதிரியாக இருக்கிறதா? தன் மைந்தன் செய்வதை சிறப்பித்து பேசுவார் தந்தை. உங்களுக்கு புரியாததல்ல. அப்படி என்ன சாதித்து விட்டேன் என்னை பாராட்ட? தர்மங்கள் சொல்வதென்ன? மைந்தா, இப்படி செய்யென்று சொல்லாவிடனும் பெற்ற தந்தையின் மனக்குறிப்பை அறிந்து கொண்டு செத்து மடிந்தாலும் செய்து முடிக்க வேண்டும். இந்த சீரிய முறையை கற்பித்தீர்கள், செயலாற்றினேன். இந்த ஆர்யாவர்த்தத்தின் சுத்த வீரர்கள் முழுமையான வலிமையை காட்டி அந்த சிவதனுசை வளைக்க முடியாத நேரத்தில் சுலபமில்லாத செயலை செய்து முடித்த ஆனந்தம். செல்வா, ஓய்வெடுத்துக்கொள். உணர்வு பூர்வமாக நான் சொன்னது ஏற்பில்லையா உனக்கு ராமா? செல்கமைந்தா,
பரதண்ணா, பூ பறிக்க போன இடத்திலே நான் ராமண்ணாவின் பார்வையிலே ஒரு மாறுதலை கண்டேன். என்ன கண்டாய்? எங்கே அவர் பார்த்தாரோ அங்கேயே பார்த்து லயித்து விட்டார். அண்ணனா? ஆ, அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அண்ணனை கண்டு நான் கேட்டேன். அவர் சொன்னார், லக்ஷ்மணா, யாரோ என் சிந்தனை தடாகத்தின் அமைதியை கலைத்து அசைத்து விட்டார்கள். அசைத்தது அன்பின் அலைகள், ஆனந்தத்தை ஏந்தி வரும் அலைகள். ஒவ்வொரு அலையிலும் சீதையின் சிரிப்பு. நிலாவை பார்த்தாலும் சீதை. ரமண்ணா, ரமண்ணா, நான் பரதண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன் மதிப்பிற்குரிய அண்ணியின் தரிசனத்தை பற்றி. பிரபு, குரு ஆசிரமத்தில் வேத பாடம் உண்டு, காதல் பாடம் ஏது? பிறகு எப்படி பிரேமை பாடத்தை படித்தீர்கள்? உண்மை ஆசிரியன் இயற்கைதான். அது மாதாவுக்கு மைந்தனை, பாசத்துக்கு சகோதரனை, கடலுக்கு அலைகளையும் அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமாக பாசம், பந்தம் என்பதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுப்பதால் வருவதில்லை, உயிரோடு ஒட்டி வருவது அது. அதன்படிதான் ஒருவனுக்கு ஒருத்தியை பத்தினியாக்குவது, அது எப்போது எங்கே சந்திப்பது, இதையும் அவன்தான் முதலிலேயே நிச்சயிக்கிறான். இதனால் மனித சந்திப்புகளில் ஒரு சந்திப்பில் நம் பரிபூர்ண ஈடுபாடு பரிசுத்த அன்பாய் மலர்கிறது. அதன் பிறகு மனது வாழ்வு முழுதும் இன்னொருத்தியை நேசிக்க கூடாது. பூஜ்ய மகரிஷி வசிஷ்டரே, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரே, மன்னர் தசரதரே, இந்த சபையிலே தம் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது எங்கள் குலகுரு மதிப்புக்குரிய சதானனர் இந்த சபையை வாழ்த்தும் குருமார்களின் முன்னிலையில் திருமண பேச்சினை வைப்பார். மன்னர் ஜனகரின் நிபந்தனைக்கு இணங்க சிவதனுசை வளைத்த உடனேயே ராஜகுமாரி சீதைக்கு ஸ்ரீராமனுடன் திருமணம் முடிந்து விட்டதாக கருத வேண்டும் என்று இந்த ஆரிய பூமியிலே இரு பெரும் வம்சங்கள் இணைந்து விட்டன. இருந்தாலும் நமது உலக வழக்கங்களையெல்லாம் அனுசரித்து மன்னர் ஜனகர் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் தமது மகள் சீதைக்கு முறைப்படி நெறிப்படி கன்னிகாதானம் செய்ய எண்ணுகிறார். அதற்காக மன்னர் ஜனகர் உமது கட்டளையை எதிர்நோக்குகிறார். இது பற்றி உங்கள் மைந்தன் ஸ்ரீ ராமனிடமும் சொன்னார். உமது தந்தையின் அனுமதி கிடைத்த பிறகே சீதையின் திருமணம் நடக்கும் என்று.